சத்தியத்தை உங்களோடு பேசுகிறேன். வழக்கம் போல் சந்ததிகளுக்குரிய உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அதை மாத்திரம் நீங்கள் மறந்து உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அப்போ சந்ததிகளுக்குரிய எண்ணம், கவலை, பாரம் தாய்க்கு இருக்கணும், தகப்பனுக்கு இருக்கணும். ஆமாம், தாய்க்கு இருக்கணும், தகப்பனுக்கு. தகப்பனுடைய ரோல் என்ன, தாயினுடைய ரோல் என்னன்னு நான் உங்களோடு பேசிக்கிட்டே வரேன். அப்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நான் சும்மா மொட்டையாக சொல்லிட்டு போக மாட்டேன். என்னுடைய பிரச்சனையை, எனக்குள்ளே இருக்கிற கேள்வி, ஏன் ஆண்டவரே இந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்படலை, அதுதான் என்னுடைய கேள்வி. அதற்குரிய பதிலை வாங்கி தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வரேன். சங்கீதம் 22:30, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறை தோறும் அது ஆண்டவருடைய சந்ததி அப்படின்னு தான் நம்ம விசுவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அபியாசப்படுத்துகிறோம், பார்க்குறோம். சரியா? தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டே வருகிற காரியத்தில் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம், குயிக்கா கர்த்தருடைய ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம், 26. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். 27. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். துரத்தி விட்டீர்களே. இப்ப வாசித்தது 26, 27, அதாவது 26ஆம் அதிகாரம் 16க்கு நீங்க திரும்பி போனீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலின் பலத்தவனானாய், போய்விடு என்று துரத்தி அடிக்கப்பட்ட ஈசாக்கு. அப்போ ஈசாக்குக்கு நல்ல கவனிங்க, அந்த 12, 13 எல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும். 12ல் விதைத்தா 100 மடங்கு ஆசீர்வாதம் அப்படின்றது பேசுறதும் பிடிக்கும், கேட்கறதும் பிடிக்கும். அதுக்கு அடுத்த வசனம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவன் ஐஸ்வர்யவனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். அதுக்கு அடுத்த வசனம் அதை விட பயங்கரமாக பிடிக்கும். அதுக்கு அடுத்த வசனம் என்னது, அவனுக்கு ஆட்டும் அந்த மாட்டும் அந்த 500 அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தபடியால் இது நிறைய பேருக்கு ஈசாக்கின் ஆசீர்வாதம் என் மேல் வருவதாக, ஆமென், 12, 13, 14 படி வருவதாக அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுற ஆள்லாம் பார்த்துருக்கேன். ஜெபிக்கிறது நல்லது, அந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கறது நல்லது, விசுவாசிக்கிறது நல்லது. ஆனால் 16ஆம் வசனத்தை யாராவது படிக்கிறாங்களா? 16ஆம் வசனத்தில் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, எங்களை விட்டு போய்விடு. இப்போ தான் அவன் கொஞ்சம் ஆசீர்வாதத்திலையும் சம்பத்துலேயும் சமாதானத்திலையும் கிருபையிலும் ஒரு என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு காலம். நல்லா சொல்கிறேன், நீங்கள் உண்மை ஊழியனுக்கும் உண்மை விசுவாசிக்கும் இருக்கிற பிரச்சனையை நான் பேசுகிறேன். கள்ள ஊழியருக்கும் கள்ள விசுவாசிக்கும் உள்ள பிரச்சனையை நான் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, அது தேவையும் கிடையாது. ஆனால் உண்மையாய் தேவனை நம்பி சார்ந்து வாழுகிற தேவ மனிதர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும், அவங்க யாராக இருக்கலாம், அவங்க பிற மதத்தை சேர்ந்த நண்பர்களாக அன்பர்களாக இருக்கலாம். ஆனால் உண்மையாக தெய்வத்தை தேடுறவனுக்கு ஆசீர்வாதம் வரும்போது அந்த ஆசீர்வாதத்தில் அவனை சந்தோஷமாக இருக்க விடாதபடிக்கு சாத்தான் செய்கிற கிரியை, என்னை விட்டு போய்விடு, நீ எங்களை பார்க்கணும். அவன் பாருங்க, அவன் இன்னைக்கு நேற்று இல்லை, நெடுநாள் குடியிருக்கிறான். எங்கே போட்டிருக்கு? 6ஆம் வசனத்தில் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா நெடுநாள், ஒரு லாங் டைம். அவனுக்கு அந்த ஊர் உலக அத்துப்படியாக தெரியும் அவனுக்கு. அவன் நேற்று வந்த ஆள் கிடையாது, ரொம்ப காலமாக அங்கே குடியிருக்கிறான். அப்போ அவனை பார்த்து, நீ எங்கள்கிட்ட போய்விடுறா, எங்களை விட பலத்தவனானா என்று விரட்டி அடிக்கப்பட்ட ஈசாக்கை தேடி அவர்கள் மறுபடியும் கேராரில் இருந்து அவனிடத்தில் வருகிறாங்க. ஈசாக்கு சொல்கிறான், ஏன்பா என்னிடத்தில் வந்தீங்க, என்னை பகைத்து என்னை துரத்தி என்னை உங்களிடத்திலிருந்து இராதபடி துரைச்சி விட்டீங்களே அப்படின்றான். நல்லா கவனிக்கணும் அன்பானவர்களே, ஒரு சந்ததி தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்பு அந்த சந்ததியினுடைய முக்கியமான நபர் கணவன், அடுத்தது மனைவி. சரியா?
சும்மா ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதின்னு சொல்லி மொட்டையான ஜெபத்துக்கு மொக்கையான பதில் தான் வரும். புரியுதா? அதனால் ரொம்ப நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற காலங்களில் உங்களுக்கு போராட்டம் வரும், பிரச்சனை வரும் அப்படின்னு இந்த வசனம்லாம் சொல்லுது, நான் சொல்லலை. புரியுதா? அப்போ இந்த உபத்திரவப்படுத்தினவனே இப்போது திரும்ப தேடி வருகிறான். ஏன் தேடி வருகிறான்? அதுக்கு அடுத்த வசனம் 28. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்முடைய இருக்கிறார் என்று கண்டோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் 29 நிர்ணயம் பண்ணினோம். வாசிங்க. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து நன்மை செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்முடைய உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேர்டை பாருங்க, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. 28 வசனம், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். 2 வார்த்தை, 2 சாட்சி. ஈசாக்கை குறித்து அபிமெலேக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே வசனம் சொல்லுகிற அவனு சிநேகிதன், சேனாதிபதி எல்லாம் கேரார் ஊர்லேருந்து வந்து அவனை பார்த்து சொல்கிறாங்க, 2 காரியம் உங்ககிட்ட பார்த்தோம். ஈசாக்கே 2 காரியம் உங்கள்கிட்ட நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஒன்று, அதாவது நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமாகவே கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். இங்கே பாருங்க, நான் ராபின்சன் ஆகி என் கூட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்கிறது வாய்ஸ் அவடால். அப்படி சொன்னாலே நான் அவுட்டுன்னு அர்த்தம். நீங்கள் என் கூட கர்த்தர் இருக்கார், என் கூட கர்த்தர் இருக்கிறார், நான் கன்ஃபர்ஸ் பண்ணுறேன். இந்த கன்ஃபர்ஸ் எல்லாம் பிசாசுக்கிட்ட உதவாது, புரிஞ்சுக்கோங்க. கன்ஃபர்ஸ் எல்லாம் பிசாசுக்கிட்ட உதவாதுன்றேன். ஏன்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நானாகவே வாயை திறந்து அறிக்கை பண்ணக்கூடாது. பிறர் என்னை குறித்து சொல்லணும், கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு விரட்டி அடித்தவனே சொல்லணும், எதிராளி சொல்லணும், பகையாளி சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் அந்த அம்மாவோடு இருக்கிறார், கர்த்தர் அந்த ஊழியக்காரனோடு கூட இருக்கிறார். 1000 கஷ்டத்திலும் உபத்திரத்திலும் வேதனையிலும் அவன் கர்த்தருக்காக நிற்கிறான் பாருங்க. கர்த்தர் அவன் கூட இருக்கிறார். அந்த 7 சகோதரியோடு கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு மற்றவங்க சாட்சி சொல்லணும். ஒன்று, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். அடுத்தது, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. 2 இடத்துலையும் அபிமெலேக்கும் அவனுடைய டீமும் கர்த்தரை உயர்த்துகிறார்கள். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் நிமித்தம் உங்கள் பொசிஷனால் நீங்கள் உயர்த்தப்பட்டீங்கன்னு சொல்கிறாங்களா, கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறார்ன்றாங்களா? கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறாங்கன்றாங்களா? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அப்படின்னு ஈசாக்கின் வழியாக கர்த்தரை அபிமெலேக்கு பார்க்கிறான். மறுபடியும் சொல்றேன், ஈசாக்கின் வழியாக, ஈசாக்கின் மூலமாக, ஈசாக்கினுடைய கேரக்டர், அவனுடைய நடவடிக்கைகள் கர்த்தரை வெளிப்படுத்துகிறது. அப்போ என் சந்ததி நல்லா இருக்கணும்னா என் நடவடிக்கை நல்லா இருக்கணும், என் வாய் நல்லா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இவன் ஐஸ்வர்யவனாக இருக்கிறதுனால, ஆஸ்தி உடையவனால நீ ஒரு பெரிய ஆஸ்திக்காரனா இருக்கிற, நீ வரும்போது ஒன்றும் இல்லாமல் வந்தப்பா, விலாசம் தெரியாமல் வந்தப்பா, அட்ரஸ் இல்லாமல் வந்தப்பா, இப்போ ஊரில் நீ தான் பெரிய ஆள்னு எல்லாம் சொல்கிறாங்கப்பா அப்படின்னா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நிச்சயமாகவே கர்த்தர்னோடு கூட இருக்கிறார். அது ஒன்று போதும் ஐயா, அது ஒன்று போதும். பிசாசை கீழே போட்டு நீங்கள் மிதிச்சிடலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால். அன்றைக்கு கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன் கூட இருக்கிறார்னு. ஆமென் ஹல்லேலூயா அப்படியா சொன்னான் கிதியோனு. உடனே அவன் ரிப்போர்ட் என்னன்னா, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்திருப்பீரானால் இவையெல்லாம் எனக்கு நடக்குமா? நம்ம அவங்கெல்லாம் அடிச்சு உடைக்கி 7 வருஷம் மீதியானியர் கையில் அகப்பட்டுட்டு கிடக்கிறாங்க.
7 வருஷம். நீ நியாயாதிபதி 6ஆம் அதிகாரத்தை வீட்டில் தானே இருக்கிறீங்க, அப்புறம் எடுத்து பாருங்க. 6ஆம் அதிகாரத்தில் 7 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ளே கிடக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டு கிடக்கும்போது, கிதியோன் இடத்துலேருந்து தேவதூதன் வந்து சொல்கிறான், கிதியோனே பராக்கிரமசாலியே, கர்த்தரும் கூட இருக்கிறார்னு. உடனே அவன் வந்து கர்த்தர் என் கூட இருக்கார் சொல்ல, அவன் சொல்கிறான், அவனுடைய இன்னர் மேன், அவனுடைய உள்ளான மனுஷன், அதான் ரியாலிட்டி. நீங்கள் எப்பவுமே ரியாலிட்டி உடையவங்களா இருங்க. சும்மா மற்றவங்களுக்காக ஷோ காட்டாதீங்க, புரியுதா? மற்றவங்களுக்காக இன்னொருத்தர் பாஸ்டர் சொல்கிறாரு நான் நல்லா இருப்பேன் சொல்லுன்னு உள்ள கேன்சர் ஆவியை வச்சுக்கிட்டு நல்லா இருப்பேன் எப்படியா சொல்லுவேன்? புரியுதா? கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். உள்ளே இருக்கிற கசப்புகளுக்கும் வைராக்கியத்துக்கும் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் நான் நல்லா இருப்பேன். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம உள்ளே கர்த்தருடைய பிள்ளை உள்ளே இருக்கிறத அப்படியே வச்சுக்கிட்டா நல்லா இருப்பேன்னு சொல்ல முடியாது. அப்போது இங்கே ஈசாக்குக்கு 1-2 வேதனை. நெடுநாள் குடியிருந்தான், கர்த்தர் சொன்ன காலத்தில் விதைத்தான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், ஐஸ்வர்யவானான். வர திடீர் பணக்காரன் கிடையாது, வர பணக்காரன் ஆனான். ஆட்டு மந்த மாட்டு மந்த வேலைக்காரர் எல்லாம் இருந்தாங்க. நீ தான்ப்பா எங்கள் மத்தியில் பலத்தவன், நீ தான் பெரிய ஆள் அப்படி சொல்லலை. உன் கூட கர்த்தர் இருக்கிறார். இதுலேருந்து நான் என்ன அறிந்து கொள்கிறேன்? 1000 ஆஸ்திகளும் அந்தஸ்துகளும் மேன்மையும் ஈசாக்குக்கு வந்த போதிலும் அதை அவன் வைத்து தன்னை பெரிய ஆளா காண்பிக்கவில்லை. தனக்குள் ஒருவர் இருக்கிறார், அவரை அவன் காண்பித்தான். அதுதான் அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆபிரகாம் கர்த்தருடைய பிள்ளைகளை சீமானா இருந்தாலும், நான் அடையாளம் காட்டி கொடுக்குறேன் இந்த நேரத்தில், அவன் ஒரு பெரிய சீமானா இருந்தாலும், நான் யார் தெரியுமா, நான் கல்தேயர் தேசத்திலேருந்து வந்தவன், இப்போ நான் தான் ஊர்லேயே பெரிய ஆள், அப்படி அவங்க தன்னை காட்டி கொடுக்கல. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் 11:9, ஹீப்ரூ சாப்டர் 9. திருப்புங்க ஸ்க்ரீனில் போடுவாங்க. அப்புறம் விசுவாசத்தினால அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் தங்கி இருக்கிறான். ஏன்பா நீ பெரிய சீமான் தானப்பா, ஏன்பா நீ கூடாரத்தில் தங்கி இருக்கிற, நீ தான் கஷ்டப்படுறன்னா அந்த ஈசாக்கு உன் மகன், அவனையாவது ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாக வைக்கக்கூடாதா அப்படின்னா 10ஆம் வசனத்தில் என்ன எழுதுறாங்க வாசிங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அது என்ன அஸ்திபாரம் உள்ள நகரம்? பிரியமானவர்களே, அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு காத்திருந்தான். வாட் இஸ் தட்? எங்க இருக்கிற லைவ் சாட்ல இருக்கிற தேவ பிள்ளைகளும் சரி, ஆன்லைன்ல யூடியூபோ ஃபேஸ்புக்கோ அல்லது டெலிவிஷன்லயோ இருக்கிற பிள்ளைகளே, அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு காத்திருந்தானே. வாட் இஸ் தட்? ஆமா, நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கங்கள் மிக 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 குறைந்து போன ஒரு காலம். ஆமா, இப்போ ஒருத்தர் நினைப்பீங்க எங்க சர்ச்சில் பேசுறாங்கன்னு, அதுக்காக கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க உங்க சர்ச்சில் பேசுறதுக்காக. ஆமா, நீங்களே இந்த பாஸ்ட் 8 monthsல உங்க சர்ச்சில் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நீ ஆயத்தமா, ஆர் யூ ரெடி அப்படிங்கிற வேர்டை உங்க சபையில எத்தனை முறை பேசியிருப்பாங்கன்னு, அல்லது வாட்ஸ்அப்ல இன்னைக்கு நான் போடுங்க, நாளைக்கு காலையில் நான் பார்க்குறேன், எங்க ஆஃபீஸில் கேட்டு பார்க்குறேன். கடந்த 8 மாதங்களில் நீ பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமா, கர்த்தருடைய வருகைக்கு நீ ஆயத்தமா, நீ மரித்தால் நித்தியத்துக்கு போவியா இப்படின்னு கேள்வி கேட்ட பிரசங்கியார்கள், அல்லாவிட்டால் இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் எத்தனை முறை உங்கள் சபையில போதிக்கப்பட்டிருக்கிறது? அது எந்த சர்ச்சா இருக்கட்டும் அப்படிங்கிறத ஒன்று லைவ் சேட்ல போடுங்க. லைவ் சேட்ல கூட கொஞ்ச நேரத்தில் அதெல்லாம் போயிருது. வாட்ஸ்அப்ல போய் நீங்க எஸ் ஆர் நோ அப்படின்னு போடுங்க. அப்புறம் உங்க சபையில போய் பேசுங்க. எல்டர்ஸா அல்லது நீங்க கேர்ஸ் எல்லாம் ஹோம்ஸ் எல்லாம் அல்லது நீங்க ஏதாகிலும் பொசிஷன்ல இருந்தீங்கன்னா, ஏன் நம்ம சபையில ஒரு 3 நாள் வருகை குறித்து பேசக்கூடாது பாஸ்டர்? ஆமா, நித்தியத்தை குறித்து ஏன் ஒரு 3 நாள் ஒரு செமினார் நடத்துங்களேன். ஆமா, எல்லாரையும் உண்ணவும் உடுக்கவும் என்ஜாய் பண்ணவும் வீக்கெண்டு
வீக்கெண்டுல வாழ்க்கைக்கு எண்டு கார்டு போடுற காலம் வந்திருக்குது. வீக்கெண்டு காலம் இல்ல. ஆமா, சினிமாவை சொல்லுவாங்க எண்டு கார்டு போடுறாங்கன்னு. எண்டு. ஆமா, வாழ்க்கையின் முடிவை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். முடிவை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அதனால அன்னைக்கு அவன் பெரிய ஐஸ்வர்யவான். அப்ப ஈசாக்கு எப்படி ஐஸ்வர்யவானா, அவங்க அப்பா எப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான். அந்த ஐஸ்வர்யவான் வந்து கூடாரங்கள்ல வாசம் பண்றான். ஏன்பா இந்த கூடாரம்னு கேட்டா அவர் சொல்றாரு, வரப்போகிற அந்த 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 வசனத்தை இன்னொரு வாசிங்க, இன்னொரு முறை. கர்த்தருடைய ஏனெனில் அந்த வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் தேவன் தாமே, ஆண்டவரே எனக்காக ஒரு சிட்டியை கர்த்தர் உண்டாக்கிட்டு இருக்கிறார், அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்காக, அந்த சிட்டிக்காக நான் வந்து காத்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடோடு கூட பரிசுத்தவான்கள் வாழ்ந்தார்கள். வாட் இஸ் யுவர் ரெவலேஷன் பிரதர்? வாட் இஸ் யுவர் ரெவலேஷன்? எதுக்காக நீ வந்து பேர பிள்ளைகளோட உட்கார்ந்து கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்களே, அது நல்லது. ஆமா, நல்லது. ஆனா உன்னுடைய எதிர்காலத்தை குறித்த நீங்க வந்து மரிக்கும் போது எத்தனை ஆத்துமாக்கள் உங்களுக்கு பின்னால வருவாங்க. நானா பாஸ்டரா, எவாஞ்சலிஸ்டா, மிஷனரியான்னு கேட்குறீங்களா? இத்தனை முறை இத்தனை பிரசங்கத்துக்கு நீங்க வந்து எப்படின்னா நீங்க போதகராக வேண்டிய ஒரு பொசிஷன்ல இருக்கிறீங்க. ஊர்பட்ட பிரசங்கத்தை கேட்டு கடைசியில் உதவாக்கரைகிட்ட போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற சில ஆட்கள் இருக்கீங்க. பாரத்தோடு நான் பேசிட்டு இருக்கிறேன் பிரியமானவர்களே. கடைசி கால ஒரு பெரிய ஒரு யுத்தம் உலகத்தில் ஆவியின் மண்டலத்தில் உண்டாயிருக்கு. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கும் பிசாசின் ராஜ்யத்துக்கும். அதனால இந்த ஆள் இப்படிதான் பேசுவார் நீங்க நினைக்காதீங்க. நான் வந்து ஹார்ட் டு ஹார்ட் பேசுற ஆளு, பிரெயின் டு பிரெயின் பேசுற வேற குரூப் இல்லை. அதனால இந்த கடைசி காலத்துல நீங்க கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். அதே நேரத்தில் பாருங்க, சத்துருக்கள் வந்து சொல்றாங்க, எப்பா உன் கூட கர்த்தர் இருக்கிறாருப்பா. ஆமே, நிச்சயமாகவே உன் கூட கர்த்தர் இருக்கிறார், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீதிமொழி 16:7 என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகளின் புத்தகம் 16:7 என்ன சொல்லுகிறது? ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். ஆமா, உங்க வழி வந்து கரெக்டா இருந்துச்சுன்னு வைங்க, உங்க சத்துருக்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வந்து சமாதானத்துக்கு வந்துருவாங்க. இப்போ சமாதானத்துக்கு வரமாட்டேன்றாங்க. சமாதானத்துக்கு கூப்பிட்டா சண்டைக்கு வராங்கன்னு பைபிள்ல 120 சங்கீதத்தில் இருக்குது. சண்டை, ஆமா, அவங்க வந்து யுத்தத்துக்கு எத்தனைக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது. ஆனா உங்க ரூட்டை நீங்க கரெக்டா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சத்துரு, உங்க சத்துரு இல்ல. சத்துருன்னா யாரு? சத்துரு எய்த்த வீடு பக்கத்து வீடெல்லாம் இல்லை, வீட்டாரே சத்துரு தான். இன்னைக்கு முன்னுக்கு பார்க்கும்போது ஒன்றும் பேச மாட்டாங்க. வாங்க சாப்பிட்டீங்களா, சாப்பிட்றீங்களா, அப்படியா இப்படியா சொல்லிட்டு வர வேண்டியதானே, சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பானே. ஆமாம், இப்போ உங்கள் வீட்டுக்கு வரும்போது சொல்லிட்டுலாம் வரணும். புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை சாப்பாடு போட வழி இல்லாத பிள்ளைகள் இருக்காங்க, பெற்றோருக்கு. அண்ணன் தம்பிக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்க அவனுக்கு ஏற்கனவே மெயில் அனுப்பணும். புரியுதா உங்களுக்கு? திடீர்னு வண்டியான்னுவான். அப்போ இந்த கடைசி காலத்தில் அன்பில்லாத உலகம், கசப்பு நிறைந்த உலகம், கசப்பு நிறைந்த, வெளியே பார்க்கறதுக்கு பேசிக்கிடுவாங்க. அந்த ஹார்ட் டு ஹார்ட் பேசுகிற காலங்கள்லாம் போயிருச்சியா, இனி நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, கடைசி காலத்தில் மனுஷனுடைய அன்பு தனிந்து போகும். மனுஷர்கள் தற்பிரியராக இருப்பாங்களாம். தற்பிரியர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு என்ன கிடைக்கும், என் பொசிஷன் என்ன, என் பேரை சொல்லி கூப்பிடுவாங்களா, என்னை முன்னால உட்கார வைப்பாங்களா? தற்பிரியர் இருக்கா உங்களுக்கு? அப்படி இருந்தா தலையில நீங்களே கை வச்சு எனக்கு அந்த ஸ்பிரிட்ல என்னை விட்டு போயிடட்டும், ஆமென், அப்படி ஜெபிக்கணும். இப்படி சொல்லி கொடுக்கிற ஆட்கள் குறைவு. பாரத்தோடு நான் உங்களோடு கூட பேசுகிறேன். என்னுடைய வழி சரியா இருந்துச்சுன்னா என்னுடைய சத்துரு வந்து என்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆயிடுவான். அப்புறம் எனக்கு கோர்ட்டு செலவு இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் செலவு இல்லை. என்ன சொல்றீங்க? வீணான செலவு கிடையாது. அதை விட மன உளைச்சல் எவ்வளோ? மன உளைச்சல், கொஞ்சம் நஞ்ச மன உளைச்சலா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கடைசி காலங்களில் நான் உங்களுக்கு பாரத்தோடு சொல்றேன், நல்லா கவனிங்க. கோர்ட்டு கேஸெல்லாம் அரசியல்வாதிகள் சொல்றாங்க 128 கேஸ் இருக்கு, 129வது கேஸ் பேசுவாங்க. யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு தெரியாத உலகையா. அதனால பாரத்தோடு நான் உங்களோடு கூட பேசுறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கடைசி காலங்களில் ஆண்டவரே, ஈசாக்கு சத்துருவை சிநேகிக்கிறதுக்கு அவன் வாலண்டியரா போல, கர்த்தரை சிநேகித்தா சத்துருவும் சிநேகிப்பான். எழுதிக்கோங்க, கர்த்தரை சிநேகித்தால் சத்துருவும் சிநேகிப்பான்.
கர்த்தரை சிநேகிக்கிறதுக்கு பணத்துக்காக, சேலைக்காக, துணிமணிக்காக, பிள்ளைக்காக, குழந்தைக்காக, கல்யாணத்துக்காக, வீடுக்காக இந்த குரூப்பெல்லாம் சேராது. உண்மையா எந்த பிரதிபலன் இல்லாம, லார்ட் ஐ லவ் யூ so much today, இன்றைக்கு நான் அதிகமாக உம்மை நேசிக்கிறேன், எனக்கு இழப்புகள், வேதனைகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் இருக்கத்தான் செய்கிறது, ஆனாலும் ஆண்டவரை நான் உம்மை நேசிக்கிறேன் சொல்றவனோட கர்த்தர் இருக்கிறார். ஐயா, கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப எல்லாரும் ஜெபிக்க போகிறோம், நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு முன்பாக 26:32 வாசித்துருங்களேன். அந்த 26:32க்கு வாங்க. ஆமென். அந்நாளிலே தானே 31 வாசிங்க. 31 வாசித்து 32 வாசிங்க. அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டுக் கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோடு போய்விட்டார்கள். சமாதானத்தோடு போயிட்டாங்க. அந்நாளிலே தானே, அந்த அண்டர்லைன் தி வேர்ட், அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார். தண்ணீரை கண்டோம். அந்நாளில் தானே. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, அந்நாளில் தானே. எல்லாரும் சொல்லுங்க வாய் திறந்து, அந்த நாளில் தானே. இங்க இந்த மாதிரி ஒரு அபிமெலேக்கு டீமுக்கும் ஈசாக்குக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறது வீட்டு வேலைக்காரங்களுக்கெல்லாம் தெரியாது. அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த சமாதானத்தோடு ஈசாக்கு அனுப்பி வைத்த போது அந்த நாள்ல ஈசாக்குக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, நாங்க இன்னைக்கு ஒரு துறவை தோண்டனமா, பியூட்டிஃபுல்லான வாட்டர் வருது. அது எதை குறிக்கிறது? ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டா, உபத்திரவத்துல, கஷ்டத்துல, ஐயா எனக்கு நிம்மதி இல்லாமல் ஆக்குறாங்க ஐயா என்ன. நான் இந்த மாதிரி வேதனைக்குள்ளே போயிட்டேன் பிரதர். நான் ஒரு தனிமையில் இருக்கிறேன், ஒரு சஞ்சலத்தில் இருக்கிறேன். நான் எனக்கு சில ஆசீர்வாதங்கள் இருக்கு, அதை நான் பயன்படுத்த முடியல. இந்த மாதிரி வேதனையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கஷ்டத்தோடு இருந்தால் இந்த நேரத்தில் கர்த்தரோடு கூட கனெக்ட் பண்ணுங்க. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எவ்வளோ சத்தியம் இல்லை? எத்தனை முறை இதெல்லாம் நம்ம வாசிப்போம்ல இதை. ஆனால் பாருங்க, இந்த நேரத்துக்குரிய, இந்த நாளிகைக்குரிய, இந்த மணி நேரத்துக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, சத்தியம் உங்களுக்கு, ஒரு சந்ததி தேவனை சேவிக்கும். அது தலைமுறை தோறும். ஆமென். யாக்கோபு, அதாவது ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு, இந்த சந்ததி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரும் நாட்கள் ஆண்டவர் நடத்தினார்னா அந்த யாக்கோபு பிரதர்ஸனுடைய லைஃப்பை பேசுகிறேன் உங்களோட. சரியா? விட்டுறாதீங்க. டெய்லி ஆன்லைனில் வாட்ச் பண்ணுங்க. என்னத்தையா நம்ம கொண்டு போகிறோம்? இல்லை பிஸின்னு பிசாசு எப்பவுமே பிஸி ஆக்கிடுவான். ஆனால் ஒன்று சொல்லிட்டா, பிசாசு பிஸி ஆக்குறது வேற, கர்த்தர் உங்களை பிஸி ஆக்குறது வேற, நீங்களே உங்களை பிஸி ஆக்கி கொள்றது வேற. 3 லெவல் இருக்குது. கர்த்தர் பிஸி ஆக்குறது வேற, பிசாசு பிஸி ஆக்குறது வேற, நீங்களே உங்களை பிஸி ஆக்கி கொள்றது வேற. புரியுதா? நீங்களே உங்களை பிஸி ஆக்கி கொள்வது நல்லது. சும்மா தான் இருக்கேன், தோட்ட வேலை செய்கிறேன், சும்மா தான் இருக்கிறேன், ஒரு கை வேலை செய்கிறேன், வீட்டை க்ளீன் பண்ணுறேன், ஒற்றை அடிக்கிறேன், சும்மா தான் இருக்கிறேன், மோட்டர் சைக்கிளை நானே கழுவுறேன், காரை நானே கழுவுறேன், பலன்னு தான் கழுவுங்க. புரியுதா? அது நல்லது, உடலுக்கு ஆளுது, உங்களுக்கு நல்லது. ஆனால் பிசாசு பிஸி ஆகிற குரூப் இருக்குது. வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, இஷ்டமான கிராமு, அதுக்குள்ளே போய் இஷ்டம் இல்லாத வேலையை செஞ்சு கடைசியில் கஷ்டமாகி கண்ணீர் விட்டு கதறுகிற எத்தனை குடும்பங்கள். சரியா? ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே ஈசாக்கின் ஆசீர்வாதம் என் மேலே வரும்படி ஆண்டவரே, சத்துருவை சிநேகிக்கிற கிருபையை தரணும்னா முதல்ல நீங்கள் எங்களோட இருக்கணும், நான் உங்களோடு இருக்கணும். ரிபாபா ஹபு ரபா, கர்த்தருமோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம். ஆமா, கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு கூட இருக்கிறதை கண்டோம். அடுத்தது, நீங்க உங்க சொந்த முயற்சியினால் ஆசீர்வதிக்கப்படல, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஹல்லேலூயா. யூ ஆர் ஆல் பிளஸட் பீப்புள். நீங்க எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவரே, என் பணம், என் பெருமை, என் சர்டிஃபிகேட்டு, என் பொசிஷனு, சரியா, என் சம்பாத்தியம், என் பிரெயின், என்னுடைய இன்டலெக்சுவலு, ஆண்டவரை என்னை ஆசீர்வதிக்கல. எங்க அப்பா வீட்டிலிருந்து கொண்டு வந்த நகையும் சொத்தும் என்னை ஆசீர்வதிக்கல. ஆண்டவரை, நீரே என்னை ஆசீர்வதித்தீர்.
ஹல்லேலூயா. 2 கைகள் அப்படி மார்புல வைத்து, ஆண்டவரே எல்லாம் உங்க கிருபைப்பா. சத்தத்தை சொல்லுங்க உயர்த்தி, எல்லாம் உங்க கிருபைப்பா, எல்லாம் உடைய கிருபைப்பா. சொல்லுங்க வாய் திறந்து, எல்லாம் உங்க கிருபைப்பா. என்கிட்ட பெருமை பாராட்டுறதுக்கு என்ன இருக்குப்பா? ஐ எம் ஆஃப்டர் ஆல், நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு டாக்டர், நான் ஒரு லாயர், நான் ஒரு என்ஜினியர், நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்றவன், அல்லவிட்டா நான் ஒரு பிஸ்னஸ் மேன், அல்லவிட்டா நான் ஒரு ஐஏஎஸ், ஆமென், அல்லது ஒரு ஐபிஎஸ். ஆனா நான் வேற ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் பிரயோஜனமானவன். உமக்கு முன்பாக நான் ஒன்று இல்லை, ஒன்று இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க, லார்ட் ஐ எம் நத்திங். ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை. என் படிப்பு, என் அந்தஸ்து, என் பணம், எங்க அப்பா அம்மா சொத்து சுதந்திரம், வீடு ஆஸ்தி, என் வாகனங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. உங்க கிருபைப்பா, உங்க கிருபைப்பா. எல்லாம் சொல்லுங்க, உங்க கிருபைப்பா. அப்பா, இன்றைக்கும் இந்த சாயந்தர நேரத்தில் உங்களுடைய ஊழியனாகிய நான், எனக்கு நீங்க சொன்னதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு மனதார மனம் திறந்து 100% ஆண்டவரே நான் மனம் திறந்து இந்த பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்ததுக்காக நன்றி அப்பா. எங்களை நீங்க உபத்திரவத்தின் பாதையில நடத்தி கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை போல இந்த உபத்திரவத்தின் வழியா போயிட்டு இருக்கிற குடும்பங்களுக்கு நாங்க ஆறுதலா ஆண்டவரே அவங்களை பலப்படுத்துறதா இருக்கணும்ப்பா. பாரத்தோடு ஜெபிக்கிற நாங்க இப்படி இருக்கிறோம். என் பிள்ளைக்கு இப்படி நேர்ந்து விட்டது, என் மகன் இப்படி மாறிட்டானே, ஒரு ட்ரக்குக்குள்ள போயிட்டானே, என் மகா குடிகாரியா மாறிட்டாளே, ஆண்டவர் வீட்டுக்கு அடங்காதவளா மாறிட்டாளே என்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். ஒரு சமாதானம் வீட்டுக்குள்ள வரட்டும், தேவ பிரசன்னம் வரட்டும். கர்த்தர் நடத்துங்கப்பா. நான் கலங்க பண்ணுகிற ஆவிய கட்டிந்து கொண்டு நான் ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் கூட இருந்து நடத்தும். ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நல்ல கர்த்தருக்குள்ள பலப்பட்டிருப்பீங்க நம்புறேன். ஆமென். உங்க குடும்பத்தை நினைச்சு மீடியா டீம், வொர்ஷிப் டீம், ஆபீஸ்னுடைய எல்லா ஸ்டாஃப், ஆமென், உங்களுடைய ஊழியக்காரனை குடும்பம் எல்லாரும் நினைச்சு ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க, போதும். அது சரியா? சரியா? எல்லாம் சேர்ந்து சொல்லிடுறேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.